ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தடவை கோதுமை ரவையில் பொங்கல் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைனால சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் ஒன்றா. அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் ரவையை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் 1க்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். வாஷ் பண்ண ரவையும் போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 1க்கு 1.5 டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கல் மண்ணெல்லாம் இல்லாமல் அதை கரைஞ்சா போதும். ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம முந்திரி திராட்சைலாம் அவசரத்தில் கிடைக்கல. ஸோ நான் கடலப்பருப்பு ஒரு 2 பேரிச்சம்பழம் இருந்தது, அதை கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து கொட்டியாச்சு. 4 ஏலக்காவையும் தட்டி போட்டாச்சு. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்தது. பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி மோர் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாம் வாங்க.